சீக்கிரம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க فضل ايوه சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க ايش لغه اي لغه اوكي அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சொந்தங்களே, இந்த இடம் மதாயின் சாலிஹ் அப்படின்ற இடம். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். அதாவது இந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு சுமார் 3500 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு வாழ்ந்து வசித்த மக்கள், அவர்களுக்கு இறைவன் மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்திருந்தான். விவசாயம், பேரித்தம் தோட்டங்கள், விவசாயங்கள் நிறைய கொடுத்திருந்தான் அல்லாஹ். அதேபோல் உடல் வலிமையை கொடுத்திருந்தான். அவர்களுக்கு இருந்த உடல் வலிமையை போன்று அந்த காலத்திலும் இல்லை, இந்த காலத்திலும் இல்லை, இந்த காலத்திலும் இல்லை. அப்படிப்பட்ட அளவுக்கு உடல் வலிமை பெற்றவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். இந்த மதாயின் சாலிஹ் என்று சொன்னால், இந்த இடத்துல பல நகரங்கள் இருந்துச்சு. நகரங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மலையும் அதுக்குள்ள வீடுகள் நிறையா, 50 வீடுகள், 100 வீடுகள், பெரியதாக இருந்தால் கூடுதலான வீடுகள் எல்லாம் இருந்தது. அந்த வீடுகளை அவங்க மலைகளை குடைந்து வீடுகளை கட்டினார்கள். வத்தன்ஹிதூன மினல் ஜிபாலி பியூத்தன் ஃபாரிஹீன் என்ற இறை வசனம். அவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை கட்டினார்கள். அதுவும் ஆடம்பரத்திற்காக என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட இடத்துல வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்களுக்கு ஓரிரை கொள்கையை பற்றி சொல்கிறாங்க. நீ அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தாம் அல்லாஹ்வின் தூதரன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவ்வாறு சொல்லும் பொழுது அவர்கள் அதை எள்ளி நகையாடி கேலி பரிகாசம் செய்கிறார்கள். கேலி பரிகாசம் செய்வதன் வெளிப்பாடாக நீ அல்லாஹ் கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை வரவழைங்க பாறையிலிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அநேகமாக இது இந்த இடமாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் ஒரு பாறையிலேருந்து ஒட்டகத்தை வர வைக்கணும்னு சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க. சினை ஒட்டகத்தை அல்லாஹ் வரவழைக்கின்றான். அவ்வாறு வந்த நேரத்தில் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஒட்டகத்தை நீங்கள் நோவினைப்படுத்தக்கூடாது. இந்த ஒட்டகத்தை தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு பாத்திரம் இருக்கும், தொட்டில் இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த ஒட்டகம் தண்ணீர் குடிக்கும், இன்னொரு நாளைக்கு உங்கள் ஒட்டகத்துடைய தண்ணீர் குடிக்கட்டும்னு சொல்கிறாங்க. யாரும் இதை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அப்படி பேசிட்டே வாங்க, யாரும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்கள் வீம்பாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இதுக்கிடையில் அந்த ஒட்டகம் தங்கள் வீட்டில் பால் கொடுக்க அந்த ஒட்டகத்தை அவங்கவுங்க வீட்டில் போய் ஒட்டகம் போய் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ யார் இதை தொடக்கூடாது, அப்படி தொட்டால் அவர்களுக்கு வேதனை வரும் என்பதாக சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் எச்சரிக்கிறார்கள். அவ்வாறு எச்சரித்ததுக்கு பிறகு யாரெல்லாம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அல்லாஹ்வுடைய தண்டனையை பார்க்கலாம் என்பதாக சொல்லி அவர்கள் பரிகாசத்திற்காகவே என்ன செய்கிறாங்க, துன்புறுத்தக்கூடாது என்று சொன்ன அந்த எச்சரிக்கையெல்லாம் மறந்து ஒட்டகத்தை கொலை செஞ்சிடறாங்க. ஒட்டகத்தை கொலை செஞ்சதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய வேதனை, கடும் வேதனை அவங்க மேலே இறங்குது. அதாவது அந்த வேதனை வந்தவுடன் என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவருடைய முகம் நிறம் மாறியது, கண்கள் நிறம் மாறியது. அந்த பயந்த முகத்தோடு அவர்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் இரவிலே வீட்டில் இருக்கும் பொழுதே ஃபஅஸ்லஹு ஃபீ தியாரிஹிம் ஜாசிமீன், அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதே அவர்கள் பிணங்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வின் வேதனையே அவர்கள் பார்த்தார்கள், கண்கூடாக பார்த்து இறந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயம் இங்கே தான் மதீனா முனவ்வராவில் தபூக்கு போகிறாங்க. தபூக் வெளிங்கிறது தான் இருக்குது. அவ்வாறு தபூக் போகிறப்ப இந்த இடத்தை கடந்து போகும் பொழுது வேகமாக கடந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய வேதனை இறக்கப்பட்ட இடம் என்பதாக சொல்லி வேகமாக கடந்து போக சொல்கிறாங்க. தலையில் துணியை போட்டுக்கொண்டு அழுதவர்களாக இந்த இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து சென்றதாக சரித்திரம் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய அல்ஃபலாஹ் சர்வீஸ் நிறுவனம் நம்ம குழுவில் முதலாக குழுவோடு இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு யாருக்காவது மதாயின் சாலிஹ் வரணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளலாம். நம்மோடு தம்பி யூசுஃப், இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய மாநில செயலாளர், இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய பொதுச் செயலாளர் தம்பி சித்திக் வந்திருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க. மதீனா பீர் என்று அழைக்கப்படக்கூடிய ஏறக்குறைய 30-35 ஆண்டுகள் இங்கே ஹாஜிகளுக்கு புனித சேவையில் இருக்கக்கூடிய மதீனா பீர் அண்ணன் அவர்கள், மின்ஹாதி நிறுவனத்தினுடைய வணிக மேலாளர், அவங்க நிறுவனத்தினுடைய ஓனர் உரிமையாளர் அஹமத் பின் ஹாதி, அவங்க ரொம்ப இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வர்றதுக்காக மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த பின் ஹாதி நிறுவனத்திற்கு நன்றி சொல்கிறோம்.
தம்பி தௌலத் அவர்களுக்கும் மதீனா பீரன் அவர்களுடைய அல்ஃபலாஹ் சர்வீஸின் சார்பிலே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.